காலை 7 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒடிஷாவுக்கு புறப்பட வேண்டிய சந்திரகாஞ்சி அந்தோதியா எக்ஸ்பிரஸ் ரயில் சிக்னல் கோளாறு காரணமாக இன்னும் வராததால் அங்கு ஏராளமான வடமாநில பயணிகள் காத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். காலை 7 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து ஒரிசா செல்ல வேண்டிய சந்திரகாஞ்சி அந்தோதயா எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரம் ரயில் நிலையம் இதுவரை வராததால் ரயில் நிலையத்தில் இந்த வடமாநில தொழிலாளர்கள் கூட்டமாக காத்திருந்து வருகின்றனர். அதாவது வழக்கமாக இரவு 10 மணிக்கு ஒரிசாவில் இருந்து தாம்பரம் வந்து மீண்டும் தாம்பரத்திலிருந்து காலை 7 மணி அளவில் புறப்பட்டு செல்லும் இந்த ரயில் சிக்னல் கோளாறு காரணமாக தாமதமாக வந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. வடமாநில தொழிலாளர்கள் தனது உடைமைகளுடன் பல மணி நேரமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் காத்திருந்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் இந்த கட்டுமான வேலைகளில் ஈடுபடும் வடமாநில தொழிலாளர்கள் தனது சொந்த ஊருக்கு செல்வதற்காக இதுபோன்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களை பயணித்து வருகின்றனர். தற்போது காலை 11 மணி அளவில் இந்த ரயில் தாம்பரம் ரயில் நிலையம் வந்தடைந்துவிடும். அதன் பிறகு இங்கிருந்து புறப்படும் என ரயில்வே நிர்வாகம் சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் டிக்கெட் என்பது ரயில் வருவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் வழங்கப்படும். அதுவரையில் முன்பதிவு டிக்கெட்டுகள் இல்லை என்பதால் வழங்கப்பட மாட்டாது. அதனால் இந்த தொழிலாளர்கள் ரயில்வே நிலையத்திற்குள் செல்ல முடியாமல் இந்த ரயில்வே நிலையத்தின் முன்பகுதி மற்றும் இங்குள்ள கார் பார்க்கிங், ஆட்டோக்கள் வந்து செல்லும் இடம் என அங்கங்கே இந்த உடைமைகளுடன் காத்திருந்து வருகின்றனர். தற்சமயம் இந்த 11 மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து இதற்கான டிக்கெட்டுகளையும் வாங்கி வருகின்றனர். ரயில் தாமதமானதால் இந்த வடமாநில தொழிலாளர்கள் ரயில்வே நிலையம் முன்பு தங்களது உடைமைகளுடன் கூட்டமாக காத்திருக்கும் காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. நன்றி வசந்த், உங்கள் தகவல்களுக்கு.